தங்கராஜ் குளிச்சிக்கிட்டு இருக்கப்போ தங்கராஜ் மொபைல் தொடர்ந்து ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத ரேவதி பார்த்துட்டு ரேவதி தங்கராஜ் கூப்பிட்டு, ஏங்க உங்களுக்கு யாரோ சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் இருந்துட்டு, அங்கே ஒரு பையன் தான் கால் பண்ணுவான், அட்டன் பண்ணி நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அங்கே இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு தங்கராஜ் சொன்ன உடனே ரேவதி மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. மொபைல் எடுத்து பார்த்தா மதி காலேஜ் பிரின்சிபல்னு சொல்லிட்டு சேவ் ஆயிட்டு இருக்கு. இது என்ன மதி காலேஜ் பிரின்சிபல் இவருக்கு எது கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அலோன்னு சொன்னோடனே அவர் தங்கராஜ் சார் இல்லையான்னு கேட்குறாரு. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, நான் அவர் ஒய்ஃப் தான் பேசுகிறேன், அவர் மொபைலை வீட்லேயே வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ரேவதி கேட்க, பிரின்சிபல் உடனே இருந்துக்கிட்டு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. மதி வேலைக்கு வர்றதுனால மதியோட ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் மதியை வேலையை விட்டு நிறுத்தும்படி சொல்லியிருந்தாரு. ஆனால் மதி எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் வச்சுருக்காங்க மேடம். அவங்க எல்லா செமஸ்டர்லேயும் 100% ரிசல்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டைம் அவங்க தான் பெர்மனன்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நேமில் இருந்தாங்க. ஆனால் தங்கராஜ் சொன்னதுனால தான் நான் அவங்கள டெம்பரவரி வேலையிலேருந்தே தூக்குனேன். ஆனால் இப்போ மேல் இடத்துலேருந்து எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க மேடம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதை பற்றி தங்கராஜ் சார் கிட்ட பேசலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். அவர் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுற சொல்கிறீங்களா மேடம் அப்படின்னு சொன்னோடனே அவதி ஷாக் ஆகிட்டு, என்னது தங்கராஜ் சார் மதியை வேலையை விட்டு தூக்க சொன்னாரா அப்படின்னு ரேவதி ஷாக் ஆகி கேட்ட உடனே பிரின்சிபல் இருந்துக்கிட்டு, ஆமாம் மேடம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ நான் வேற உளறிட்டேனா, சாரி மேடம், நான் உங்ககிட்ட சொன்னதா, தயவு செஞ்சு தங்கராஜ் சார்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஃபோனை வச்சிடறாரு. தங்கராஜ் குளிச்சுட்டு வெளியே வந்து, என்னடி யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டவுடனே, ஃபோன் பண்ணது பையன்தான், ஆனால் சின்ன பையன் இல்லை, பெரிய பையன். என்னடி என்ன உளறிட்டு இருக்க? யார் உளறிட்டு இருக்காங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இந்த விஷயத்த உடனே நம்ம அழகுமதி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பேச போகிறாங்க. ஃபோனில் சொன்னால் சரியாக இருக்காது, அவன் நம்ம மதியை நேரில் பார்த்து இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவர் இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்கல. அப்போ வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இவரு தான் போல. சுரேஷ்க்கு நல்லது பண்ணுறன்ற பேரில் அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை வரத்துக்கு காரணமே இவரு தான். இதுக்கு மேலேயும் நம்ம இவரை சும்மா விட்டா இது நம்ம தம்பிக்கு நம்ம பண்ணுற துரோகம் ஆயிடும். கண்டிப்பாக இந்த விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. தங்கராஜ் அதை பார்த்துட்டு, இவங்க எங்கே இந்நேரத்தில் சொல்லாமல் கூட கிளம்பி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பின்னாடியே தங்கராஜும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ரேவதி மதிக்கிட்ட போய் ஏதோ ஃபோனில் காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. தங்கராஜ் அதை பின்னாடி நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன பேசுகிறாங்கன்னே கேட்கல. இருந்துட்டு உடனே, ஏங்க ஏன் இவர் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறாரு? ஆனால் இந்த விஷயத்த நான் சும்மாவே விட போகிறது இல்லைங்க, எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காரு, இவரால் என் லைஃபே போச்சுங்க. இப்போவே இதை போய் நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு பாக்கியராஜுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. கால் பண்ணால் அவர் இருந்துட்டு, என்ன உனக்கு பிரச்சனை, டெய்லி இந்த ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் மனுஷன் இங்கே இப்படி தான் வேலை செய்கிறது, எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கு போ, என்னெல்லாம் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ். மதி இருந்துட்டு, பிரச்சனை எனக்கும் உங்கள் அம்மாக்கும் இல்லை, எனக்கும் உங்கள் மாமாக்கும் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் இருந்துட்டு, என்னது மாமாவா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்க, நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு மதி சொல்லிடுறாங்க. உடனே சுரேஷ் தங்கராஜி கால் பண்ணி, மாமா என்ன மாமா மதி கால் பண்ணி ஏதோ பிரச்சனைலாம் வீட்டுக்கு வர சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே தங்கராஜ் இருந்துட்டு, பிரச்சனையா, பிரச்சனைலாம் எதுவும் மாப்பிள்ள, நான் இங்கே வீட்டில் தான் இருக்கேன், அவள் அப்படியா சொன்னால் என்னன்னு பார்த்துக்கிறேன் நான் வை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை வச்சிடுறாங்க. சுரேஷ் பாக்கியராஜ் எல்லாருமே வந்துடுறாங்க வீட்டுக்கு. ராஜலட்சுமி இருந்துட்டு, என்ன பிரச்சனை இங்கே, எதுக்கு இப்போ எல்லாத்தையும் இங்கே வர சொல்லிட்டு இருக்க நீ, என்ன அடுத்தது ஏதாவது ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, மதி இருந்துட்டு, நான் இன்னும் ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன், உங்கள் மாப்பிள்ளை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே ராகவன் இருந்துட்டு, என்ன வாயிலாம் நீளுது, இத்தனை நாளாக எங்களே தான் மட்டுமறியாவது இல்லாமல் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என் மாப்பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிட்டியா, மாப்பிள்ளை பற்றி ஏதாவது சொன்ன நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே அழகுமதி இருந்துட்டு, உங்கள் மாப்பிள்ளை மேலே இல்லாததை நான் எதுவும் சொல்ல கிடையாது, இத்தனை நாளாக திடீர்னு என் வேலை எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேனே, என் வேலை போனதுக்கு காரணமே உங்கள் மாப்பிள்ளை தான், அது தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே ராஜலட்சுமி இருந்துட்டு, என்ன வேலை போன இதில் உனக்கு ஏதாவது பைத்தியமே இது பிடிச்சிக்கிச்சா, இங்கே வந்து என்னென்னமோ வளரிட்டு இருக்க, உனக்கு வேலை போனதுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நீ அங்கேயும் இது மாதிரி கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்ப, அதனால் உன்னை வேலையை விட்டு அமுச்சு விட்ருப்பாங்க, அந்த பிள்ளையை தூக்கி இப்போ என் மாப்பிள்ளை மேலே போடா பார்க்குறியா நீ அப்படின்னு சொன்னோடனே மதி இருந்துக்கிட்டு, இல்லாத பழியை யார் மேலேயும் போடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க, உங்கள் மாப்பிள்ளை தான் என் காலேஜுக்கு மெனக்கட்டு வந்து என்னை காலேஜிலேருந்து வேலையை விட்டே தூக்கணும்னு சொல்லியிருக்காரு, இது உண்மையாக நடந்ததா இல்லையா நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் இருந்துட்டு, நீ சொன்னால் உடனே நாங்கள் சந்தேகப்பட்டு என் மாப்பிள்ளையை கேட்டுருவோமா
என் மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. டெய்லி டெய்லி இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ உண்டு பண்ணிகிட்டே தானே இருக்க. கொஞ்ச நேரம் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா சொன்னோடனே பாக்கியராஜ் அறிஞ்சிட்டு, அப்பா இருங்கப்பா, மதி என்ன சொல்கிறான்னு கேட்போம் ஃபர்ஸ்ட்டு. அவர் ஏன் மதி உன்னை வேலையிலேருந்து தூக்கணும்? அவரு தான் உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்லி காலேஜில் பேசினாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொன்னோடனே ரேவதி அங்கேருந்து வந்து, அண்ணே ஆதாரம் என்கிட்ட இருக்குண்ணே அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அண்ணே ரேவதி தங்கராஜ் மொபைலில் பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ரேவதியோட மொபைலுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்து முன்னாடியுமே போட்டு காமிச்சிடுறாங்க. பிரின்ஸிபல் பேசுனது எல்லாத்தையும் கேட்டு தங்கராஜ் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் செம்மையாக ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ரேவதி இருந்துட்டு, அப்பா மதி பொய் சொல்லலப்பா, அவள் உண்மை தான் சொல்கிறா. நான் தான்ப்பா காலையில் அவர்கிட்ட பேசுனேன். இவர் குளிச்சிட்டு இருந்தாருப்பா, என்னை ஃபோன் அட்டன் பண்ணி பேச சொன்னார். நான் பேசவும் தான்ப்பா இந்த உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. இவரை பற்றின உண்மை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்ல, அதனால தான்ப்பா நான் வந்து சொன்னேங்க சொன்னோடனே ராகவன் இருந்துக்கிட்டு, மாப்பிள்ள நீங்களா இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, நீங்கள் தான் இந்த பொண்ணை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ நீங்களே அவங்க காலேஜில் போய் அவளை வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏன் மாப்பிள்ள எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, என்னமாம்மா நடக்குதுங்க? நீங்கள் ஏன் மாமா அவள் காலேஜுக்கு போய் அவளை வேலையை விட்டுலாம் தூக்குனீங்க? அதுவும் எனக்கு கூட சொல்லாம, எனக்கு கூட தெரியாம, என்ன மாமா இதெல்லாம், ஏன் மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே தங்கராஜ் இருந்துட்டு, டேய் என்னடா சுரேஷ் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற, நான் எல்லாமே ஓ நல்லதுக்காக தான்டா பண்றேன். மாமா நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்பு மாமா. அட்லீஸ்ட் நீங்க என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல மாமா அப்படின்னு சொன்னோடனே ராஜலட்சுமி இருந்துட்டு, இப்போ என்ன அவளுக்கு வேலை போயிடுச்சு அவ்வளோதானே, என்னமோ ₹1,00,000 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்தாலும் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பா வேலை போயிடுச்சுன்னு உட்காந்து மூளையில் அழுவுறதுக்கு 20,000 சம்பளத்துக்கு தானே வேலைக்கு போயிட்டு இருந்தா, அதெல்லாம் என் மாப்பிள்ளை எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். என்ன சும்மா எல்லாரும் அவரையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த மகாராணி வேலைக்கு போகலான்னு யார் அழுவுறா? அப்போவாது இவ திமிர அடங்கட்டும்னு தான் அவர் அப்படி பண்ணியிருப்பாரு. பட்னும் புருஷனையே கை நீட்டி அறையிறா, இவ பண்ணுறதை விடவா என் மாப்பிள்ளை பண்ணது தப்பு? வேலைக்கு போகலன்னா நம்ம எல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் பட்னியாவா கிடக்க போகிறோம்? வேலைக்கு போகிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என் மாப்பிள்ளை எது பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தமும் காரணமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அழகுமதி இருந்துட்டு, அது எப்படிங்க உங்கள் மாப்பிள்ளை பண்ணுறதெல்லாம் கரெக்டாகிடுமா? இவர் பண்ணின தப்புக்கு இப்போ இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே, என்னது ஏன் மாப்பிள்ளை உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்ன மதி யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அவர் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? தப்பு பண்ணியிருக்காருல்ல, அப்போ இவர் மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். ஏன் பண்ணாத தப்புக்கு எங்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு? இப்போ இவர் மன்னிப்பு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ மன்னிப்பு கேட்கலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, வழி இல்லாமல் நான் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணேன், இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிடுறாரு. என்னையவே மன்னிப்பு கேட்க வச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் காட்டி கொடுத்த ரேவதியை வீட்டில் போய் என்ன பண்ண போகிறாரோ தெரில. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க.